ஹலோங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேங்க்ஸ் கிவிங் டே எப்படி போச்சு அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். வழக்கம் போல் வேறு என்ன பண்ண முடியும்? லீவு அப்படின்னாலே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பாட்லக்கு தான் பிளான் பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் கிவிங்க்கு பாட்லக்கு தான் பிளான் பண்ணியிருந்தோங்க. நிறைய மெனு இருந்தது. நான் பிரியாணி எடுத்திருந்தேன். 1.5 ட்ரே மட்டன் பிரியாணி பண்ணியிருக்கிறேன். இங்கே தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னாலே டர்க்கி. ஸோ டர்க்கி தான் எல்லாருக்கும் பிடிக்காது. ஸோ பிடிச்சவங்க சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டர்க்கியோட 3 லெக்கு மட்டும் வாங்கி தந்தூரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது என்னோடய வீட்டுக்காரர் பண்ணினார். எல்லாரும் சாப்பிடுவாங்களான்னு தெரியாது இல்லையா? ஸோ சாப்பிட்றவங்க மட்டும் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தந்தூரி பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய மெனு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி 1.5 ட்ரே பிரியாணி பண்ணியிருந்தோம். நான் 1.5 ட்ரே மட்டன் பிரியாணி, சுஷ்மி 1.5 ட்ரே மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி ஷாம்லாக்கா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது, வேறு லெவலாக இருந்துச்சு. எல்லாமே எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னாலே ஃபுட் எல்லாமே சூப்பராக இருக்கும். இது நூடுல்ஸு, சிக்கன் நூடுல்ஸ் கிரிப்பாக பண்ணியிருந்தாங்க. நூடுல்ஸ்னு எழுதி வச்சாலே நம்ம கிட்ஸு சாப்பிட்ருவாங்க இல்லையா? ஸோ விளையாடிட்டே கூட நெக்ஸ்ட் 2 சாப்பிடட்டும்னு சொல்லிட்டு 1 ட்ரே பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அடுத்து இது இந்த இங்கே பயங்கர குளிர் ரொம்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஆட்டுக்கால் சூப்பு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டராக அது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆட்டுக்கால் சூப்பு பண்ணியிருக்காங்க. வெஜ் நூடுல்ஸ் இது. ஆட்டுக்கால் சூப்பும் சூப்பராக இருந்ததுங்க. ஏன்னா தொண்டைக்கு எதமாக நல்லா இருந்துச்சு. வெஜ்ஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேம் வெஜ் பிரியாணி. இது கத்தரிக்காய், ரைத்தா, ஒயிட் ரைஸ், ரசம், சிக்கன் தந்தூரி ஜனா பண்ணியிருந்தாங்க. அப்புறமா ஃபிஷ் ஃப்ரை கயல் பண்ணியிருந்தாங்க. டெசர்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹசோ ஹல்வா கவிதாக்கா பண்ணியிருந்தாங்க. நிறைய ஃபுட்டு இருந்தது. எல்லா ஃபுட்டும் சூப்பராக இருந்துச்சு. காலிஃப்ளவர் மஞ்சூரியன் இருந்துச்சு. வெஜ் பிரியாணி நிஷா பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அப்பளம், ரசம் நிறைய வந்த உடனே கிட்ஸ் எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு என்ன பண்ண முடியும்? வெளியும் குளிருது, வெளியில் போயும் விளையாட முடியாது. ஸோ இந்த வீக்கை இந்த லீவை பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பாட்லக், அப்புறமா அடுத்து நெக்ஸ்ட் டே பார்த்திங்க அப்படின்னா ஷாப்பிங் எல்லாம் போவாங்க. இந்த மாதிரியே தான் போயிடும். எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த கிட்ஸை சொல்லவே வேணாம். ஒரு நாள் மீட் பண்ணலைன்னா கூட நெக்ஸ்ட் டே பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பிச்சிடுவானுங்க, எப்போ மீட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. நாங்கள் ஹாப்பியாக இருக்கமோ இல்லையோ, இவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ இவங்க வெஜ்ஜு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் சாமி சாப்பிட மாட்டோன்ட்டு. ஸோ அவங்க விரதம் இருக்காங்க, அதனால சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்க வெஜ்ஜு. எல்லோரும் நான்வெஜ்ஜுங்க. நாங்களும் வேறு ஏதாவது மாறி சாப்பிடலான்னு நினைப்போம். ஆனால் பிரியாணி இல்லாமல் எங்களால் இருக்க முடியாது. அதனால் பிரியாணி தான் ஃபஸ்ட்டு மெயின் கோர்ஸ் பிரியாணியாக தான் இருக்கும். ஸோ பிரியாணி தாங்க எப்போவுமே நம்மளுக்கு ஃபேவரெட். எத்தனை பேர் பிரியாணி அடிக்ட், எத்தனை பேர் பிரியாணி லவர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் என்ன, இவ்வளோ குரூப்பாக இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதனால கேம் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா குரூப் கேமாக தான் பிளான் பண்ணுவோம். ஒன்று என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜோக்கர் போக்கர் விளையாடுவோம். அப்படி இல்லையா அந்த மாதிரி மாஃபியா கிட்டத்தட்ட விளையாடியே ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து டெசர்ட்டெல்லாம் முடிச்சுட்டு தான் பிளான் பண்ணுவோம். ஏன்னா 12 o'clock வந்தோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிக்கவே ஒரு 1:32 ஆகிடுமா. அதுக்கப்புறமா தான் கேம் பிளான் பண்ணோம். ஸோ இந்த மாஃபியா கேம் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ எல்லாருக்குமே மறந்தும் போயிடுச்சு எப்படி விளையாடுறது அப்படின்னு. ஸோ இந்த குரூப்பாக ஒரு கேம் இருக்கும்போது மாஃபியா நல்ல கேமாக இருக்கும். கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 20 பேர் இருக்காங்க அப்படின்னா 20 பேரில் ஒரு 4 பேர் அப்படி 5 இல்லைன்னா 5 பேர் மாஃபியா, ஒரு டாக்டர், ஒரு போலீஸ், மற்ற எல்லாமே வில்லேஜஸாக இருப்பாங்க. இந்த கேமை புரிய வைக்கிறதுக்கே கொஞ்சம் நாள் அதாவது புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் எடுத்துச்சு. ஒரு 4-5 கேம் போனதுக்கப்புறமா தான் புரியும். ஸோ இப்போ எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு சீட் கொடுத்துருவேன். அதில் என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மாஃபியாவா, இல்லை போலீஸா, இல்லை டாக்டரா, இல்லை வில்லேஜஸா அப்படிங்கிறது. ஸோ எல்லாருக்கும் கொடுத்துருவோம். இந்த குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 4 மாஃபியா இருப்பாங்க, ஒரு டாக்டர் இருப்பாங்க, ஒரு போலீஸ் இருப்பாங்க, மற்ற எல்லாரும் வில்லேஜஸ் இருப்பாங்க. என்னன்னா எல்லாருக்கும் ஓட்டிங் கொடுக்கணும். நம்ம சான்ஸ் கொடுக்கணும். ஓட் பண்ணுவாங்க. யாராவது டவுட் படுவாங்க, இவங்க தான் மாஃபியான்றதை நான் டவுட் படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு ஓட்டிங் அதிகமாகும்போது அவங்க எல்லாரையும் இது பண்ணலாம். நான் கிடையாது, மாஃபியா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி அவங்க ஓட்ட வரவங்களுக்கு மாற்றி போடும்போது ஸோ மாறும். ஸோ இந்த மாதிரி கேம் விளையாடிட்டு இருந்தோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா போய்கிட்டே இருக்கும். நல்லாவும் இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். இல்ல அவங்க ட்ரிப்பாக்கு பதிலா உட்கார்ந்திருக்காங்க. இன்ன ஒரு சீட் இருக்கு. ஆமா கண்ணு முடிக்கலாம். ரேவண்ணா கண்ணை திறந்து பாக்குறார். யாரு இப்ப க்ளோஸ் பண்றாங்க? இல்ல யாருங்க? இல்ல யாரும் இல்ல. என்ன கேரக்டர் கேஸ் சொன்னீங்க? அவங்க சொல்லுவாங்க. வெயிட் பண்ணுங்க.
பாய்ஸ் மட்டும் கண்ணை தருங்க. போனே பார்க்க கூடாது யாரும். ஓகே, கண்ணை முடிக்கோங்க. வேற யாரு? டாக்டர் கண்ணை தருங்க. கண்ணை முடிக்கோங்க. அடுத்து மாஃபியா தருங்க. மாஃபியா அவங்க கரெக்டாக செக் பண்ணுவாங்க. அதான் மொல்லமா பேசிட்டு சரி சரி தெரிஞ்சிருச்சு. யாரோ இப்ப யாரையும் அடிச்சாங்க. சரி மாஃபியா கண்ணை முடிக்கோங்கப்பா. போட்டு கொடுத்துட்டீங்க. எல்லாரும் கண்ணை திறந்துக்கோங்க. சூப்பர். இப்போ வந்து ஓட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறோம். நீங்க எந்த சைடு? ஓகே. நீங்க வந்து ஆமாமா சிவாட்டு. ஓகே. ஃபர்ஸ்ட் சிவா தான். இல்ல வெயிட் பண்ணுங்க. ஒண்ணு. இப்போ வந்து ஓட்டை கவுண்ட் பண்ணிக்கலாம். சிவா வந்து செல்வானாக்கு ஒரு ஓட்டு. 2 4. நீங்க யாருக்கு போறீங்க? சும்மா சொல்லி நீ இன்னொரு மாதிரியா சொல்லி விட்டுருங்க. யாருண்ணா நீங்க யாருக்கு நான் பண்றீங்க? சிவாவுக்கு ஒரு ஓட்டு, செல்வானாக்கு 4. சிவாவுக்கு 1, செல்வானாக்கு 4. கோபண்ணா 5. சிவா 2, செல்வானா 5. பிரேமண்ணா 3, 5. ஓ 6. சுஷ்மி இப்படிதாங்க இந்த கேம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் ஆகும். எப்போ விளையாடினோன்னு கூட ஞாபகம் இல்லை. 1.5 வருஷம் 1 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நாள் ஆச்சு. ஏன்னா விளையாட மாட்டோம் ரொம்ப. இப்போ மோஸ்ட்லி மற்ற ஜோக்கர் போக்கர் தான் வந்து குரூப் கேமிங் அதுதான் போகும். இன்னைக்கு தான் வந்து இது விளையாடலாம், நிறைய பேர் இருக்கோம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இதை ஸ்டார்ட் பண்ணோம். இது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா. ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சுட்டு பேசிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஒரு கேம் 20 நிமிஷம் அப்படிங்கும்போது நாங்கள் வந்து கேம் முடிக்கிறதுக்கே ஒரு 5:30 6 o'clock ஆயிடுச்சு. அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கேம் வந்து ஒரு 5 கேம் 6 கேம் கிட்ட போட்டோம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிவா வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் நேரம் பண்ணினேன். நான் கொஞ்சம் நேரம் கேம் விளையாடினேன். போச்சுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா Black Friday இல்லையா? ஸோ எல்லாரும் வந்து கடைக்கெல்லாம் போவாங்க. அதனால வந்துட்டு சரி கொஞ்சம் ஏர்லியாகவே முடிச்சுட்டா காலையில் எல்லாரும் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கடைக்கெல்லாம் போவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 6:30க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இது வந்துட்டு இந்த கேம் வந்து எல்லா கேமை விட இந்த மாதிரி குரூப்பாக இருக்கும்போது இந்த மாதிரி கேம்லாம் நல்லாயிருக்கும், ஜாலியாகவே போகும். அதுக்காக தான் இதை வந்து சூஸ் பண்ணுவோம். இது அப்படி இல்லைன்னா தம்சரஸ் இது மட்டும்தான் விளையாடுவாங்க, மற்ற எதுவும் விளையாட மாட்டோம். கிட்ஸும் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவாங்க இந்த மாதிரி கேமெல்லாம் விளையாடும்போது. பக்கத்துலேயே வந்து உட்காந்து அவங்களும் வந்து விளையாடிட்டு இருப்பாங்கங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா Black Friday அங்கே எப்படி இருக்கும் சிஸ்டர், வந்து எப்படிலாம் வந்து பர்ச்சேசிங் பண்ணுவாங்க, எந்த மாதிரி ஆஃபர்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஷேர் பண்ணுங்க வீடியோவா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் லாஸ்ட் இயரும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் என்னோடய யூடியூப் சேனலில். இருந்தாலும் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்காக வந்து அதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேம் வந்து கிட்டத்தட்ட போய்கிட்டே இருந்தது. அது பாட்டில் எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் ஆகி திரும்ப மறுபடியும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு கேம் முடிக்கிறதுக்காக தான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, முன்னாடியே 20 minutes ஆகும். அடுத்து ஒரு 4-5 கேம் கிட்ட விளையாடுவாங்க. அதுக்கு மேலே கீழே எல்லாராலையும் உட்கார முடியல. எல்லாரும் வந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் வந்து வேற என்ன டீ தான் வந்து போட்டு குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோங்க. பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டேன். இவங்க எல்லாரும் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஏன்னா டீ போடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒருத்தராக டீ போடுவாங்களே அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா அம்மாவும் பையனும் வந்து டீ போட்டுட்டு இருந்தாங்க.
இப்போ கொஞ்ச நாளாக நல்லா சமைக்கிறாராமா. நான் தான் சொன்னேன், ஆன்ட்டிக்கெலாம் எதுவுமே வரலையே, நீ ஏன் கொண்டுட்டு வரல அப்படின்ட்டு. நான் கேக்கெல்லாம் பண்ணுவேன் ஆன்ட்டி, எல்லாமே பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறான் சுப்பு எனக்கு, வந்து பக்கத்தில் நின்றுட்டு அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்மளுக்கு அதுவே போதும், ஏன்னா நம்ம கூட யாராவது வந்து நிற்கும் போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இதை பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இதை பார்த்துட்டு தர்ஷனும் ஹர்ஷனும் சொன்னான், அம்மா நானும் வளர்ந்ததுக்கப்புறம் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஆன்ட்டி நான் சமைப்பேன் ஆன்ட்டி, அப்பப்போ அம்மாங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுப்பேன், சாண்ட்விட்செல்லாம் போட்டு கொடுப்பேன், டீ வந்து எப்படி போடுறதுன்னு அம்மாட்ட நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி தங்க, நீங்கள் இங்கே அப்படியே ஹெல்ப் பண்ணுங்க, அம்மாவுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும்ல அப்பப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதை தான் வந்து தம்பிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், இதெல்லாம் சமைப்பேன் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. டீயும் வந்து இப்போ தான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு ஃபைனலாக டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா Black Friday. ஸோ நாங்கள் எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.